ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். உங்க குழந்தைக்கு ஒரு வயதுக்கு மேல ஆயிருச்சா? என்னென்ன உணவுகள் கொடுக்கணும் அப்படின்ற குழப்பத்துல இருக்கீங்களா? அப்ப கவலையை விடுங்க. இந்த வீடியோல ஒரு வயதுக்கு மேல உள்ள குழந்தைக்கு என்னென்ன உணவுகள் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸும் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். சோ உங்களுக்கு ஒரு வயதுக்கு மேல உள்ள குழந்தை இருக்கு அப்படின்னா இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குழந்தைக்கு ஒரு வயசு ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க குழந்தைக்கு என்னென்ன உணவுகள் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், ஃபுட் சாட் கொடுங்களேன் அப்படின்னு எல்லாருமே கேக்குறீங்க. ஒரு வயதுக்கு மேல உள்ள குழந்தைக்கு பொதுவாவே பாத்தீங்கன்னா ஃபுட் சாட்ங்கிறது தேவையே இல்லை. நம்ம சேனலை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா பேபி ஃபுட் வீடியோஸ் நிறைய நான் அப்லோட் பண்ணிருக்கேன். என்னோட பேபிஸ்க்கு என்னென்ன உணவுகள் கொடுக்கறனோ அதை அப்படியே வீடியோ ஷூட் பண்ணி நான் அப்லோட் பண்ணிருக்கேன். ஆனா ஒரு வயசுக்கு மேல உள்ள குழந்தைக்கு பொதுவா வீடியோஸ் நீங்க நிறைய பாத்திருக்க முடியாது. 1 or 2 வீடியோஸ் வேணா இருக்கலாம், அதுக்கு மேல இருக்காது. அது ஏன் தெரியுமா? என்னோட சேனல்ல பாத்தீங்கன்னா பொதுவாவே நான் பிரெக்னெண்டா இருக்கும் போது என்னென்ன சிம்டம்ஸ் இருந்துச்சு, என்னென்ன தொந்தரவுகள் இருந்துச்சு எல்லாமே வீடியோவா நான் அப்லோட் பண்ணிருக்கேன். ஏன்னா மத்தவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக. சோ அதே மாதிரிதான் பேபி பிறந்ததுக்கு அப்புறம் பேபி கேர் டிப்ஸா இருக்கட்டும், ஆஃப்டர் டெலிவரி டிப்ஸா இருக்கட்டும், குழந்தைக்கு பேபி ஃபுட் கொடுக்கறதா இருக்கட்டும், 4 மந்த்ல இருந்தே என்னோட பேபிஸ்க்கு கொடுத்தத ஒவ்வொரு வீடியோவா நான் ஷூட் பண்ணி நான் அப்லோட் பண்ணிருக்கேன் நம்மளோட சேனல்ல. சோ நீங்க போய் பார்த்தா தெரியும். சோ அதுல பாத்தீங்கன்னா 1 இயருக்கு மேல என்னோட குழந்தைக்கு பேபி ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கற மாதிரி எந்த வீடியோஸ்மே பொதுவா இருக்காது. 9 மந்த்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னாலே என்னோட பேபிஸ்க்கு பாத்தீங்கன்னா ஃபேமிலி பாட் ஃபீடிங் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அது என்ன ஃபேமிலி பாட் ஃபீடிங் அப்படின்னு கேக்குறீங்களா? ஃபேமிலி பாட் ஃபீடிங்னா நம்ம என்ன உணவுகளை சாப்பிடுறோமோ அதை அப்படியே குழந்தைக்கு கொடுக்கறது. இப்போ ஒரு பருப்பு சாதம் சாப்பிடுறோம், ஒயிட் ரைஸ், பருப்பு இல்லைன்னா சாம்பார், காய்கறி, கூட்டு, பொரியல் இப்படின்னு சாப்பிடுறோம் அப்படின்னா அதே தான் நம்மளோட குழந்தைக்கு கொடுக்கணும். ஆனா கொஞ்சம் மசிச்சு நீங்க கொடுக்கலாம். மிக்சியில போட்டு அரைச்சு கொடுக்க தேவையில்லை. ஒரு வயசுக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளையே அப்படியே பிள்ளைங்களுக்கு தட்டுல போட்டு கையால நல்லா மசிச்சு நீங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். இதுதான் ஃபேமிலி பாட் ஃபீடிங் சொல்லுவோம். நம்ம என்ன உணவுகள் சாப்பிடுறோமோ அதையே அப்படியே குழந்தைக்கு கொடுக்கறது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில உணவுகள் சொல்றேன். அதாவது பொங்கல், இட்லி, தோசை, இடியாப்பம், இந்த மாதிரி நம்ம நார்மலா சாப்பிடக்கூடிய உணவுகள் பிரேக்ஃபாஸ்டுக்கு குழந்தைக்கும் கொடுக்கலாம். இல்ல நீங்க பிரேக்ஃபாஸ்டுக்கு கஞ்சி வகையா கொடுக்குறீங்க, அப்பள சம்பா கஞ்சி மிக்ஸா இருக்கட்டும், ராகி கஞ்சி கூலா இருக்கட்டும், உளுந்து கஞ்சியா இருக்கட்டும், இந்த மாதிரி ஹெல்தியா கொடுக்க போறீங்க, நார்மலா கூல் ஐட்டம் கொடுக்க போறீங்கன்னா அது பிரேக்ஃபாஸ்டுக்கு நீங்க கொடுக்கலாம். இல்லனா நம்ம சாப்பிடக்கூடிய இந்த உணவுகள் கூட நீங்க கொடுக்கலாம். ஆனா லஞ்சுக்கு நீங்க மறக்கவே கூடாது, நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதை தான் உங்க குழந்தைக்கு கொடுக்கணும். ஓகேவா? இப்போ ஒரு நெய் சாதம் சாப்பிடுறீங்க, இல்லைன்னா பருப்பு சாதம் சாப்பிடுறீங்க, காய்கறி சாதம் சாப்பிடுறீங்க, பிரியாணியே சாப்பிடுறீங்க அப்படின்னாலும் அதை தான் உங்க குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா குழந்தைக்குன்னு நீங்க தனியா சாப்பாடு செய்யறது, உங்களுக்குன்னு தனியா சாப்பாடு செய்யறத நிறுத்திக்கோங்க. உங்களுக்கு என்ன செய்யறீங்களோ அதையே குழந்தைக்கு கொடுங்க. சோ இதுதான் ஃபேமிலி பாட் ஃபீடிங் சொல்லுவோம். இப்ப இதுல நீங்க தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்ல ஆப்பிள் கொடுக்குறீங்க, திராட்சை கொடுக்குறீங்க, ஆரஞ்சு, வாழைப்பழம், நட்ஸ், இந்த மாதிரி உணவுகள்லாம் நீங்க பேபிஸ்க்கு கொடுக்க போறீங்க அப்படின்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க முழுசா கொடுக்க கூடாது. இப்ப நட்ஸ் வகைகளை மேக்ஸிமம் நீங்க அவாய்ட் பண்றது நல்லது. நட்ஸ் வகைகளை நீங்க 2 வயசுக்கு மேல உள்ள குழந்தைக்கு நீங்க கொடுக்கலாம். அதுவுமே சின்ன சின்னதா கட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ 1 வயசுக்கு மேல உள்ள குழந்தைக்கு நீங்க ஆப்பிள் கொடுக்குறீங்க, திராட்சை, ஆரஞ்சு, வாழைப்பழம் இதெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா இது எல்லாமே நல்ல ஸ்லைஸா கட் பண்ணி கொடுக்கணும். இப்ப ஆரஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா ஆரஞ்சு பழத்தை நல்ல தொலி எடுத்துட்டு கொட்டையை எடுத்துட்டு உள்ள பல்ப்பை மட்டும் நீங்க கொடுக்கலாம். முழுசா எதையுமே கொடுக்க கூடாது. நல்ல ஸ்லைஸா கட் பண்ணி உள்ளதை எடுத்துட்டு தான் கொடுக்கணும். இப்போ கொய்யாப்பழம் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொய்யாப்பழத்துல ஒரு சில கொய்யாப்பழத்துல நிறைய கொட்டைகள் இருக்கும், ஒரு சில கொய்யாப்பழத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் கொட்டைகள் இருக்கும். சோ முடிஞ்ச வரை அந்த கொட்டை இல்லாத மாதிரி எடுத்துட்டு தொலியை எடுத்துட்டு நீங்க ஸ்லைஸா கட் பண்ணி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மாதுளை பழம் எப்படி கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா நீங்க ஜூஸா ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். மாம்பழம் பாத்தீங்கன்னா நீங்க ஸ்லைஸா கட் பண்ணி கொடுக்கலாம். வாட்டர் மெலானும் நீங்க ஸ்லைஸா கட் பண்ணி கொடுக்கலாம். திராட்சையை எப்படி கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா இப்ப கொட்டை இல்லாத திராட்சை பழம்னா நீங்க 2-3 கட் பண்ணி ஸ்லைஸா கட் பண்ணி கொடுக்கலாம். இப்ப கொட்டை இருக்கிற திராட்சை பழமா இருக்கு அப்படின்னா அதை நீங்க ஜூஸா ப்ரிப்பேர் பண்ணி குழந்தைக்கு கொடுக்கலாம். முடிஞ்ச வரை நான் சொன்ன உணவுகளா இருக்கட்டும், ஃப்ரூட்ஸ் வகைகளா இருக்கட்டும், எதை நீங்க கொடுக்கறதா இருந்தாலும் நீங்க எப்ப சாப்பிடுறீங்களோ அப்பமே குழந்தைக்கு கொடுங்க. ஆனா குழந்தைக்கு கொடுக்கும் போது கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி கவனமா கொடுங்க.
இந்த மாதிரி கொடுக்க பழக்கிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க நார்மலா நீங்க எங்க போனாலும் சாப்பாடு கொடுத்தீங்க அப்படின்னா நார்மலாவே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இல்லைன்னா எந்த இடத்துக்கு போனாலும் தனியா பேபிஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். சோ இந்த தொல்லெல்லாம் வேணாம், நல்லா நார்மலா நம்மள மாதிரி சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா சோ நான் சொல்ற டிப்ஸை ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து கொடுங்க. 1 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா ஆரம்பத்துல உங்களுக்கு கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், அதுக்கப்புறம் போக போக பழகிரும், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். 1 வயசுக்கு மேல உள்ள குழந்தைக்கு ஃபேமிலி பார்ட் ஃபீடிங் அவசியமா இல்லனா ஃபுட் சார்ட் அவசியமானு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இன்ஃபர்மேட்டிவாவும் இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவா அதை வந்து போஸ்ட் பண்றேன். தேங்க்யூ.